Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்றதுக்காக நீட் கவுன்சில் சொந்தமா நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலரா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பத்தி சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்ல கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். எடுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ வந்திருக்கோம். நிறைய பேரண்ட்ஸ் வந்து கால் பண்றாங்க. நிறைய பேரண்ட்ஸ்க்கு என்ன அப்படின்னா எப்படியாவது நம்ம வந்து இந்த வருஷம் வந்து எம்பிபிஎஸ் வந்து ஜாயின் பண்ணி விட்டுறணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து நிறைய பேருக்கு இருக்கு. ஏன்னா செகண்ட் இயர் ரிப்பீட்டர், தேர்ட் இயர் ரிப்பீட்டர் போட்ட பசங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்துல நான் வந்து எம்பிபிஎஸ் எப்படியாவது நான் ஜாயின் பண்ணி விட்டுறணுங்கிற ஒரு ஆர்வத்துல சார் அதர் ஸ்டேட்ல என்ன பண்ணலாம், அதர் ஸ்டேட்ல போட்டோம் அப்படின்னா எவ்வளவு ஃபீஸ் வரும் அப்படிங்கறத பத்தி நிறைய பேர் நினைச்சு பாத்தீங்கன்னா கேட்டுட்டு நமக்கு வந்து அதாவது நமக்கு நிறைய கால்ஸ் வந்து வருது. நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், அதர் ஸ்டேட் போறது பிரச்சனை கிடையாது. ஏன்னா நிறைய பேர் தவறுதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. அதர் ஸ்டேட் போனோம் அப்படின்னா ஃபீஸ் வந்து குறையும், நம்ம என்னமோ தமிழ்நாட்டில் மட்டும் தான் ஃபீஸ் வந்து இவ்வளோ ஃபீஸ் வந்து வாங்குறாங்க அப்படிங்கிற ஒரு அதாவது அப்படிங்கிற ஒரு இமேஜை நம்ம என்ன பார்த்தா கிரியேட் பண்ணி வைக்கிறாங்க. இது தேவையே கிடையாது. ஆக்சுவலாக நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், தமிழ்நாடு மாதிரியே தான் சவுத் இந்தியா ஃபுல்லாகவே நீங்கள் வந்து எந்த ஸ்டேட் போனீங்க அப்படின்னாலுமே சவுத் இந்தியா ஃபுல்லா மேக்ஸிமம் சவுத் இந்தியா ஃபுல்லாவே நம்ம தமிழ்நாடோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான் மேக்ஸிமம் என்ன ஃபாலோ பண்றாங்க. சில காலேஜஸ் தான் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் குறையும். அந்த காலேஜஸ்ல அங்க இருக்க காம்படிஷனே ரொம்ப ஹெவியா இருக்கும். சரியா? அப்ப நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் தவறுதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. என்னன்னா அதர் ஸ்டேட்ல நம்ம கவர்மெண்ட் கோட்டால போகலாம், அதர் ஸ்டேட்ல நம்ம கவர்மெண்ட் கோட்டால ஈஸியா போயிடலாம் நினைக்கிறீங்க. சரியா? நல்லா நீங்க கவனிச்சுக்கணும். அதாவது 15% சீட் மட்டும்தான் அதர் ஸ்டேட்ல கவர்மெண்ட் காலேஜுக்குள்ள நம்ம போக முடியும். மற்றபடி பிரைவேட்னு நம்ம சொல்லும் போது என்ன ஆகும் அப்படின்னா நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டால மட்டும்தான் போக முடியும். அப்ப 15% சீட்டுன்னு நம்ம சொல்லும் போது அதுல காம்படிஷன் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கும். சரியா? அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் நம்பர் ஆஃப் காலேஜஸ், முக்கியமா கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் அதிகமானது. சரியா? ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு காலேஜ் அப்படிங்கிறத நம்ம என்ன பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நம்ம அச்சீவ் பண்ணிருக்கோம் தமிழ்நாட்டில். ஆனா மற்ற ஸ்டேட்ல எல்லாம் கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து அதிகமா இருக்காது. சில ஸ்டேட்ல பிரைவேட் காலேஜஸ் வந்து அதிகமா இருக்குமே தவிர கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து அதிகமா இருக்காது. அப்ப அந்த 15% சீட்டுக்குள்ள நீங்க போகும்போது கவர்மெண்ட் காலேஜுக்குள்ள நீங்க போறது ரொம்ப கடினமாக இருக்கும். சரியா? ஏன்னா பிளைண்டா என்ன கேட்கறாங்கன்னா பேரண்ட்ஸ் போன் பண்ணி சார் நாங்க அந்த ஸ்டேட் போலாமா, இந்த ஸ்டேட் போலாமா, இங்க வந்து ஃபீஸ் கம்மியா இருக்குன்னு சொல்றாங்களே, இங்க ஃபீஸ் கம்மியா இருக்குன்னு சொல்றாங்களே, அப்ப என்ன சார் பண்றது அப்படின்னு சொல்லி நிறைய பேரண்ட்ஸ் வந்து கேட்கறாங்க. கவர்மெண்ட் கோட்டால நீங்க போகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதர் ஸ்டேட்டா இருந்தாலும் சரியா, நீங்க நல்ல மார்க் நீங்க ஸ்கோர் பண்ணியிருந்தா மட்டும்தான் நீங்க கவர்மெண்ட் கோட்டால போக முடியும். அதே மாதிரி நீங்க ஆல் இந்தியா கவுன்சிலிங் நீங்க போகும்போது எம்பிசி அந்த பிசிஎம் இந்த கேட்டகரியில வராது. எல்லா பேருமே ஓவராலா ஓபிசி அப்படிங்கிற ஒரு அந்த குரூப்ல நம்ம எல்லா பேரும் வந்துரும். சரியா? அப்படிங்கிற பட்சத்துல காம்படிஷன் இன்னும் ஹெவியா இருக்கும். சரியா? அதனால கொஞ்சம் நீங்க புரிஞ்சுக்கணும். ஒருவேளை நார்த் இந்தியாவுக்கு நம்ம போகலாம் அப்படிங்கிற ஐடியால இருந்தீங்க அப்படின்னா அந்த ஹெல்ப் தான் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். நார்த் இந்தியாவில கூட நம்ம போய்க்கலாம் அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா அங்க வந்து 11 லேக்ல இருந்து 13 லேக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா நிறைய காலேஜஸ் இருக்கு நார்த் இந்தியாவில். அது வந்து யூபியா இருக்கட்டும், இல்ல ஜார்க்கண்டா இருக்கட்டும், இல்ல மேகாலயா இருக்கட்டும். சரியா? இந்த மாதிரி ஏரியால உங்களுக்கு படிக்கிறதுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோம். 11 to 13, 14 அந்த ரேஞ்சுக்குள்ள நினைச்சு பார்த்தீங்கன்னா வரும் காலேஜஸ் எல்லாமே. சரியா? அதுலயும் சில ஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட தமிழ்நாடு மேனேஜ்மெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா காலேஜஸ் வந்து வச்சிருக்காங்க. அந்த மாதிரி காலேஜை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம என்ன பார்த்தீங்கன்னா அட்மிஷன்ஸ் வந்து போடலாம். அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அதனால தான் நம்மளை வந்து பாருங்கன்னு சொல்றதுக்கு காரணம் வந்து இதுதான். இந்த மாதிரியான அப்டேட் வந்து உங்களுக்கு நார்மலா தெரியறதுக்கு நிறைய பேரண்ட்ஸ் வந்து அவேர்னஸா இருப்பீங்க. சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியாது இந்த மாதிரி விஷயங்கள்லாம். அப்ப நம்மகிட்ட இப்ப நீங்க பார்க்க வந்தீங்க அப்படின்னாவே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு எடுத்து நம்ம சொல்லுவோம். அப்போ உங்களுக்கு எந்த இடத்துல உங்களுக்கு ஆப்டா இருக்குமோ அங்க நீங்க போட்டுக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்துக்கு நம்ம டீம்டு யூனிவர்சிட்டி கூட நம்ம ஹெல்ப் பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால கண்டிப்பா நம்மளே நீங்க தொடர்பு கொள்ளுங்க. அதை விட்டுட்டு பிளைண்டா நீங்க அதர் ஸ்டேட்ல கவர்மெண்ட் கோட்டா நமக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நாம இருக்கிறத விட மேனேஜ்மெண்ட் கோட்டா நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அதுவரை உணர்ந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.